எலும்பு உடைப்பன் பேசினாருன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. மார்க்கண்டேயன் விஷயத்தில் கைது நடவடிக்கை தவிர்க்க முடியாதது. இது தெரிஞ்சுதான் மார்க்கண்டேயன் பேசுறாரு. இல்லை இது அதை ரசிக்குது. அதை வந்து பிரச்சனையை உண்டாக்கி விஜய் ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று திமுக துடியாய் துடிக்கிறது. பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது தெரியும். ஒன்று அவங்க கவுக்க முயற்சி பண்ண நேரடியாக பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக நடக்கும். டே ஒன்னிலேருந்து இம்சனை ஆளை விட மறுக்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 மாதம் பொறுத்து பண்ணணுங்க. இப்போ எது பண்ணாலும் எடுபடாதுன்ற புரிதல் உங்களுக்கு இல்லை. பூமராங்க ஆகும். இன்றைக்கி விஜய்க்கு எதிராக எந்த குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா உங்கள் மேலே தான் அந்த அம்பு திரும்ப வந்து விழும். அதை டிஎம்கே ஈக்குவலாக மீடியாவும் பேசிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இன்னமும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலான்னு யார் ஆட்சினே தெரியாமல் தான் டிவி டிபேட்ஸ் நடக்குது. பெரும்பாலான தொலைக்காட்சி வாதங்கள் மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிபேட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குனாங்களோ, லாலி பாடினாங்களோ, எப்படி வந்து ஜல்ரா போட்டாங்களோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் திமுகவுக்கு வந்து வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், எனக்கு வந்து இதை முட்டு கொடுக்குற திமுகவுக்கு என்னமோ முட்டு கொடுக்குற வாடகை வாய்கள், பெய்டு மவுத்ஸ், அறிவாலி அல்சேஷன்கள் ஆக்ஷனை பற்றி ஏன் பேச மாட்டேன்றேன்? ஓப்பனாக ஒரு மேலே பேசுறது, மிரட்டுறது, அவதூறு பரப்புறது, கவுந்துருன்றது, கல்யாண வீட்டில் போய் கலைஞ்சிரும்ன்றது, இதெல்லாம் நியாயமா? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. 6 மாதம் கூட ஆகலையா? அது கூட கலைஞ்சிரும். தனி மனிதனுக்கு தற்கொலை என்ன வந்ததுன்னா அவனை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒரு கட்சிக்கே வந்ததுன்னா யாருக்கு ட்ரீட்மெண்ட்டு, யாருக்கு கவுன்சிலிங்? தலையில் வாலும் புரியல.